ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னுடைய பிறந்தநாள். நாங்கள் வந்து கடையில் வந்து கேக் வாங்கலை, வீட்டிலையே கோதுமை கேக் பண்ணலான்னு கோதுமை கேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சலிச்சிட்டு சேர்க்கும்போது கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா சலித்து எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து அரை ஸ்பூன் சமையல் சோடா, எல்லார் வீட்லேயுமே சமையல் சோடா இருக்கும், அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு மிக்ஸி சாரில் 1 கப் கோதுமை மாவுக்கு அரை கப் சீனி சேர்த்துட்டு ஒரு 3 ஏலக்காய் அதையும் சேர்த்துட்டு நல்ல பைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த கோதுமை மாவோட பைன் பவுடராக அரைச்ச இந்த சீனி ஏலக்காவை சேர்த்துக்கிடலாம். சேர்த்ததுக்கப்புறமா வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் சரி, வாசனை இல்லாத ஒரு 3 ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு 250 கிராம் கோதுமை மாவுக்கு ஒரு 3 கப் பால் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க. நம்ம பாலை வந்து மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஸ்மூத்தாக கிண்டி விடணுங்க, ரொம்ப சாஃப்டாக கிண்டி விடணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கேக் வந்து களி மாதிரி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இடையில பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து கேக் மாவு வந்து ரெடியாக ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பதத்துக்கு நமக்கு இருக்கணும், ரெடியாக ஆரம்பிக்குது. இப்போ வந்து மாவு வந்து நல்ல ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணுங்க. இப்போ வந்து ஒரு 4 டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. 4 டம்ளரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே கோதுமை மாவு இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு குக்கரில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாவை அது உள்ளே சேர்த்துடலாம். குக்கர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், பார்த்து சேர்த்துக்கணும். கையில் துணியை வச்சுட்டு உள்ளே ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கேக் வெந்துட்டான்னு இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துக்கலாங்க. ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு வந்து இந்த கேக் செய்யறதுக்கு 40 நிமிஷம் ஆச்சு. அழகான டம்ளர் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சாஃப்டான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலையே பர்த்டே கேக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்பவும் ஆடம்பரம் இல்லாமல் சிம்பிளாக கேக் வந்து பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே எனக்கு பிறந்த நாளுங்க, எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. உங்கள் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப தேவைங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.